அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கரம் மோசேயுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, கர்த்தருடைய கரம் மோசே முதலாவது பாதுகாத்தது இல்லைங்களா? அந்த ஆண் பிள்ளையெல்லாம் கொல்லணும்ட்டாங்க. அவங்க அம்மா பத்திரப்படுத்தி இருக்கிறாங்க. பெற்றோர் பத்திரப்படுத்தின மோசே வேற வழி இல்லை, கத்துறாப்புல ரொம்ப சத்தம் கேட்குது, நைல் நதியில போடுறாங்க. கர்த்தருடைய கரம் மோசையை பாதுகாத்தது. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும் கரமாய் நம்மோடு அப்படியே நம்ம லைஃப் ஜேர்னியில வந்துட்டே இருக்கு. அப்ப கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும் கரம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளிவர போறேன், நல்லா மாட்டிக்கிட்டேனே ஆன்னு சொல்லாது, என் கரம் உன்னை பாதுகாக்கும். அப்ப மோசையுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் மோசையை பாதுகாத்தது, பாதுகாக்கும் கரமாய் வெளிப்பட்டது. அடுத்து என்னது? படிப்பித்தது. எகிப்தின் சகல காரியத்தை அவன் படிச்சுட்டான். அவன் அப்ப கர்த்தருடைய கரம் அவன் அப்படியே ட்ரெயின் பண்ணுச்சு, அவனை தலைவனாக ட்ரெயின் பண்ணுது. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது, படிப்பிக்கிறது. அடுத்து கர்த்தருடைய கரம் பக்குவப்படுத்தினது. மோசே 40 வருஷம் என்ன ஆனானே தெரியாம போயிடுச்சு. ஆனா ஒரு என்கவுண்டர் நடக்குது, ஆண்டவர் அவனை அப்படியே ட்ரெயின் பண்றாரு. ஸோ இந்த சீசன் ஆஃப் சைலன்ஸ்ல என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த சீசன் ஆஃப் சைலன்ஸ்ல தான் கர்த்தர் நம்மளை பக்குவப்படுத்துகிறார். அங்கதான் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார், அங்கதான் நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார், அங்கதான் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். நீடிய பொறுமை, நீடிய சமாதானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஆஃப் சைலன்ஸ்ல கற்றுக்கலாம். ஆனா இதை புரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் செய்யறது என்ன? கர்த்தருடைய கரம். ஆமென். அப்ப கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை படிப்பிக்கிறது, சொல்லி கொடுக்குது, டீச் பண்ணுது. அடுத்து என்னன்னா பக்குவப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய காரியங்களை செய்ய வைத்தது. அப்ப உன்னோடு கூட இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் நான் சொன்னேன். அப்ப கர்த்தருடைய கரத்தினாலே மோசே பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். 6 லட்சம் மக்களுக்கு மேல அவங்கள வழி நடத்தினார், அவங்கள பாதுகாத்தார், அவங்களுக்கு நியாய விசாரணை எல்லாம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பெருசு. 10 வாதை வந்தது, கண்மலையை பார்த்து பேசுறாரு, தண்ணி வருது, கண்மலையை பார்த்து அடிக்கிறாரு. இந்த மாதிரி பாருங்க, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருடைய கரம் மோசையை கொண்டு செய்தது இல்லையா? அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. அப்படின்னா என்ன? அனாயிண்டிங் உங்க மேல இருக்கு, நீங்க பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். கடைசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் மோசையை பெரியவனாய் வைத்திருந்தது. எகிப்தியர் பார்க்குறாங்க, மோசேனா அவன் ரொம்ப பெரிய ஆளா இருந்தானா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அப்படிதான் வைக்க விரும்புகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறேன், நீ பெரியவனாய் இருப்பாய் என்று சொல்கிறார். மென்மேலும் பலப்படுவாய் எழுதியிருக்கிறது, பெரிய காரியங்களை செய்வான் எழுதியிருக்கிறது. அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள். இதுவே உங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரியவனாக வைப்பேன். அவன் அப்ப கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே டிராவல் பண்ணிட்டே வருது, பாதுகாக்கிறது, படிப்பிக்கிறது, பக்குவப்படுத்துகிறது, பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறது, உங்களையே பெரியவர்களாக வைக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே நீங்க சாதாரணமானவர்கள, அசாதாரணமானவர்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், நீங்கள் பெரியவர்களாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.